ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாகை மலையல்கள். எங்கள் மாடி தோட்டத்தில் உள்ள பூச்செடிகளை பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இங்கே பாருங்கள், அடுக்கு குண்டுமல்லி பூச்செடி. இது ஒரு மாதத்துக்கு முன்னாடியே நாங்கள் இதை கட் பண்ணி விட்டுருந்தோம். இப்போ இது பூ வச்சுருக்கு. இந்த செடி சம்மர் சீசனில் தான் பூ பூக்கும். நீங்கள் இந்த சீசன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் கட் பண்ணி விட்டிங்கன்னா இதை நிறைய மொட்டு வைக்கும். கொக்கோ பீட்ரூட் டிஏபி ஃபெர்டிலைசர் போதும் இதுக்கு. உங்களுக்கு கவுடங் கிடச்சிச்சின்னா அது நீங்கள் நல்லா காய வச்சு போட்டாலும் நல்லா வளரும். இது இன்னொன்று குண்டுமல்லி பூச்செடி. ஆனால் இது ஒன்றும் பூ பூக்கலை. இது கட் பண்ணி விட்டு துளிர் விட்டுருக்கு. இனிமேல் தான் பூ பூக்கும். குண்டுமல்லி பூச்செடி எப்பவுமே நல்லா வெயில் படுற இடத்துல இருக்கணும். அடுத்து பாருங்க, அடினியம் புதுசாக பூ விட்டுருக்கு. இதுக்கும் நல்ல வெயில் தேவை. அது சம்மரில் தான் பூக்கும். இது கட் பண்ணி வச்சாவே ஈஸியாக வந்துடும். இது ஒயிட் சங்குப்பூ. அடுத்து ஆரஞ்சு கலர் ரோஸ் செடி பூ வச்சிருக்கு. இந்த பூத்து முடிச்சதும் கட் பண்ணி வச்சிங்கன்னா நிறைய தளிர் இருக்கும். இங்கே பாருங்கள் எப்படி விட்டுருக்குன்னு. அடுத்து ஒயிட் ரோஜா பூச்செடி. அது பூத்து முடிச்சது நாங்கள் ஒன்றும் கட் பண்ணல. அது நெக்ஸ்ட் வீடியோவாக போடுறோம். அடுத்து சாமந்தி பூச்செடி. இது கொஞ்சம் நிழல்ல இருக்கணும். டைரெக்டாக சன்லைட்டில் இந்த செடி வச்சிங்கன்னா கருகிடும். கண்டிப்பாக 2 நேரமும் தண்ணி ஊற்றணும். இதுவும் கட் பண்ணி வச்சாவே ஈஸியாக வளர்ந்துடும். இதுக்கும் கவுடங்க நல்லா காய வச்சு போட்டால் பூக்கள் நல்லா பூக்கும். அடுத்து பாருங்க, சந்தன முல்லை. வருஷத்துல எல்லா நாளும் பூக்கள் பூக்கிற இந்த செடி இது. இதுவும் பாருங்க, நாங்கள் இதை மாடியிலேருந்து பந்தல் போட்டு வச்சுருக்கோம். இந்த செடி பந்தல் போட்டனால தான் அரும்பு வச்சு நிறைய பூக்கள் பூத்துருக்கு. பூக்களை பூத்து முடிச்ச வாட்டி இந்த அரும்புகள்லாம் கட் பண்ணி விட்டாதான் புதுசாக பூ இருக்கும். நல்ல வாசனை உள்ள ஒரு பூச்செடி. டெய்லி எங்கள் தங்கச்சி பறிச்சு வச்சுப்பா. அவளுக்கு இந்த பூ ரொம்ப பிடிக்கும்.
ஃப்ளோர்லேருந்து இந்த செடியை ஏற்றி விட்டு மாடியில் பந்தல் போட்டிருக்கோம். இதை வந்து கட்டிங்ஸ்லேயே ஈஸியாக அறுத்தலாம். இங்கே பாருங்க, இந்த கனவு வந்து நம்ம மண்ணில் போட்டு மூடி வச்சிட்டோம்னா இப்படி வச்சு புதுசாக செடி வரும். இது ஈஸியாக வர்ற ஒரு கொடி வகை. அடுத்து ரெயின்டில் எல்லா கலரும் பூ விட்டுருக்கு. இந்த மழை வந்தாலும் பூக்கள் பூக்க ஆரம்பிச்சிடும். அடுத்து டிசம்பர் செடி. இது நாங்கள் வந்து வயலட் கலராக மாடியில் வச்சுருக்கோம். இது வந்து சம்மரில் பூ விட்டுருக்கு. ஆனால் இதோட சீசன் நவம்பர் மாதம்தான். அடுத்தது மேரிகோல்டு மொக்கு விட்டுருக்கு. அடுத்து நாங்கள் பால்சம் 2 கலர் வச்சுருக்கோம். வயலட் கலரும் ரெட் கலரும் வச்சுருக்கோம். இப்போ இந்த செடி ஃபுல்லாக பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.